டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் இந்த ஒரே ஒரு விதை உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா போதும். பெருமாளோட அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகமும் கிடச்சி உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது தாறுமாறாக ஏற்படும். இந்த விதையோட நீங்கள் இந்த 2 பொருளை சேர்த்து வச்சு இப்படி வைகுண்ட ஏகாதசி அன்று நீங்கள் பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா பணவரவு மட்டும் இல்லை, என்ன வரம் கேட்டிங்கனாலும் உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறும். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். கமெண்ட்டில் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு பதிவிட்டுட்டு நீங்கள் பதிவை பாருங்கள். இப்போ மாதம் ஏகாதசி திதி வந்தாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிக மிக சிறப்பான ஒரு விரத நாளாக சொல்லப்பட்டுள்ளது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 24 25 ஏகாதசி வரும். இந்த 25ஆவதாக வரக்கூடிய ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க முடியலனாலும் இந்த மார்கழி மாதம் சுக்லபட்ச திதியில் வரக்கூடிய இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 3 கோடி ஏகாதசி விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இதை முக்கோடி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினம் முழுவதுமாக உபவாசம் இருப்பது நலம். சில பேர் நினச்சிக்கிறாங்க சாப்பாடை தவிர்த்து அரிசி சாதத்தை தவிர்த்து நம்ம இட்லி தோசை உப்புமா அப்படின்னு எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. விரதம் இருந்தீங்க அப்படின்னா முழு உபவாசமாக தான் விரதம் இருக்கணும். முடியாதவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க ஒரு பொழுது உணவை எடுத்துக்கலாம். அதுவும் முடியல அப்படிங்கிறவங்க, ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க, இவங்கெல்லாம் பெருமாளை நினச்சிக்கிட்டு பெருமாளோட நாமத்தை சொல்லிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது, இது மாதிரி பாராயணம் பண்ண முடியலனா கூட காதால் கேட்டால் கூட போதும். இப்படி செஞ்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்டாவே போதும், பெருமாள் ஏற்றுக்கொள்வார். ஆனால் உபவாசம் இருக்கேன், விரதம் இருக்கேன் அப்படிங்கிறவங்க முழு உபவாசமாக இருந்தால் மட்டும்தான் பலன் தரும். அதுவும் முதல் நாளே தசமி திதியே ஒரு பொழுது உணவு சாப்பிட்டுட்டு அன்றைய தினம் நீங்கள் விரதம் இருக்கணும். அடுத்த நாள் வைகுண்ட ஏகாதசி அன்று நீங்கள் முழுவதுமாக உபவாசம் இருக்கணும். அடுத்த நாள் துவாதசி பாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வித காய்கறிகளும் சேர்த்து நம்ம விரதம் படைப்போம் இல்லையா? அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டக்காய், இப்படி எல்லா இதுவும் உணவில் இடம் பெற்று காலையிலேயே சாப்பாட்டை முடித்து விரதத்தை முடிச்சுக்கலாம். முதல் நாள் ஏகாதசி விரதம் இருக்கும்போது இரவு தூக்கத்தை தவிர்த்து விட்டு அடுத்த நாள் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி காலையிலேயே சாப்பாட்டை முடிச்சுட்டு நல்லா படுத்து பகலில் தூங்கவே கூடாது. அடுத்த நாளும் பகல் முழுவதும் உறங்காமல் இருந்து நாராயணன் நாமத்தை ஜெபித்தபடி இருக்கணும். அடுத்த நாள் இரவு தான் நீங்கள் தூங்கணும். இந்த ஏகாதசி திதி முடிஞ்ச வரை பூரண உபவாசம் பட்னியாக இருக்கும்போது குளிர்ந்த நீரை நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம். 7 முறை கட்டாயமாக துளசி இலையை சாப்பிடணும். இந்த மார்கழி மாதம் உடம்புக்கு வெப்பம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்திலேயே துளசி இலையை அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பட்னி கிடைக்கிறதுனால ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வும் கிடைக்குது, நல்ல டைஜஷன் ஆகிறதுக்கு இந்த துளசியும் உதவுது. துவாதசி அன்னைக்கு 21 வகையான காய்கறிகளை சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 21 காய்கறியும் நீங்கள் சமைச்சு சாப்பிடாட்டியும் அதில் கட்டாயமாக அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டக்காய் இது இடம்பெற வேண்டும். நெல்லிக்காய்ங்கிறது மகாலட்சுமிக்கு பிரியமான ஒன்று. இந்த நெல்லி மரத்தில் விஷ்ணு பகவான் வாசம் செய்வதாக சொல்லுவாங்க. அதனால தான் துளசி கல்யாணம் அப்படிங்கிறப்ப இந்த நெல்லிக்காய் செடியோட ஒரு கிளையை பறித்து வச்சு துளசி செடி பக்கத்தில் நட்டு வச்சு துளசி கல்யாணமே பண்ணுவாங்க. அந்த நெல்லிக்காய் செடிக்கு அவ்வளவு மகத்துவம் உள்ளது. அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் பெருமாளுக்கு மிகவும் விசேஷமாக இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது உணவில் துவாதசி அன்று இடம்பெற்று இருக்க வேண்டும். அதே போல் நீங்கள் இந்த நெல்லிக்காவை ஏகாதசி அன்னைக்கும் துவாதசி அன்றும் நெய்வேத்தியமாக பெருமாளுக்கு வைக்கக்கூடிய பொருட்களோடு சேர்த்து இதை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலையும் வியாபாரத்திலையும் வேலை செய்பவர்களாக இருந்தால் வேலையிலையும் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். டிசம்பர் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. அன்றைய தினம் ஏகாதசி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அன்று அதிகாலை 3:50 வரையும் தசமி திதி, அதற்கு பிறகு ஏகாதசி திதி ஆரம்பித்து டிசம்பர் 31 புதன்கிழமை அதிகாலையில் 1:34 வரையும் ஏகாதசி திதி இருக்குது. அதனால் டிசம்பர் 30 பார்த்திங்கன்னா முழுவதுமாக ஏகாதசி திதி இருக்குது. அன்று இரவு முழுவதும் ஏகாதசி திதி இருக்கிறதுனால ராவுகாலம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு 3 to 4:30, யமகண்டம் 9 to 10:30. இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த விதை துளசி விதை தான். இந்த விதையை எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா, மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்யக்கூடிய ஒரு இலை அப்படின்னா துளசி இலை. அதே போல் அடுத்தது துளசி விதை. இந்த துளசி விதையையும் இந்த துளசி இலையையும் நம்ம இன்றைய தினம் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும். துளசி இலையில மாலை கட்டி உங்கள் வீட்டில் பெருமாள் படம், பெருமாள் சிலை இருக்குது அப்படின்னா அதற்கு போடுங்க. அடுத்து இந்த துளசி விதையை எடுத்துக்குங்க. இதை எப்போ பறிச்சுக்கிட்டு வைக்கணும் அப்படின்னா, ஏகாதசி திதியன்று தயவு செஞ்சு துளசி இலையை பறிக்காதீங்க. அதே போல் விதையையும் முதல் நாளே நீங்கள் பறிச்சுக்கிட்டு வச்சிடுங்க. இந்த வைகுண்ட ஏகாதசினா வெறும் மோட்சம் கிடைப்பதற்காக, முக்தி கிடைப்பதற்காக அப்படின்னு தவறாக நினச்சிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்காக, தொழிலில் வியாபாரத்தில் பண வரவு ஏற்படுவதற்காக இந்த நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கும். அதனால தான் ஏற்றம் தரும் ஏகாதசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விதையை நீங்கள் ஒரு பித்தளை தட்டில் வச்சிடுங்க. இதை பெருமாள் படத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சிடுங்க. வச்சுட்டு நீங்கள் 108 முறை ஓம் நமோ நாராயணாய நமக, ஒரே வரி தான், இதை நீங்கள் சொல்லுங்கள். 108 முறை சொல்லுவதற்கு நீங்கள் கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதை 108 எடுத்து வச்சுக்குங்க. ஒவ்வொரு கொண்டக்கடலையாக நீங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக 108 முறை ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிட்டு அந்த விதை இருக்கு இல்லையா, ஒரு 2-3 இது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குங்க. இதை உங்கள் உள்ளங்கையில் எடுத்து வச்சு அதோட ₹1 நாணயத்தை வச்சு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ, உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணுமா, என்ன உங்கள் வேண்டுதலோ அதை நீங்கள் சொல்லி பெருமாள் கிட்ட வேண்டிக்குங்க. வேண்டிக்கிட்டு இப்போ ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லை கண்ணாடி டப்பா, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு அல்லது 1 ஸ்பூன் சோம்பு இந்த அளவு சேர்த்தா போதும். இந்த சோம்பு அப்படிங்கிறது பண வரவுக்கான ஒரு தாந்திரீக பரிகார பொருளாக சொல்லப்பட்டுள்ளது. சுக்கிர பகவானுக்கு வாசனை பொருட்கள்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த சோம்புல இருந்து வரக்கூடிய ஒரு நறுமணம், வாசனையானது சுக்கிர பகவானையும் ஈர்க்கும் தன்மை உடையது. அதனால் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பை சேர்த்து இப்போ நீங்கள் வேண்டிக்கிட்டு உள்ளங்கையில் வச்சுருக்கீங்க இல்லையா இந்த ₹1 நாணயம், அதோட அந்த துளசி விதை, அதை அந்த பிளாஸ்டிக் டப்பாவில், கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எந்த பாட்டிலாக வேணாலும் இருக்கலாம். இதை அப்படியே பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க. இதை 2-3 நாளைக்கு அப்படியே விட்டுடுங்க. அந்த துளசி விதை பச்சையாக இருந்தது அப்படின்னா நல்லா காஞ்சி போகட்டும். அதற்கு பிறகு அதை மூடி அப்படியே அங்கேயே வச்சிடுங்க. வச்சுட்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த துளசி விதையையும் சோம்பையும் எடுத்து உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குது அப்படின்னா அதற்கு அடியில் போட்டுடுங்க. இல்லை கால்படாத இடத்துல தான் இதை கண்டிப்பாக போடணும். அடுத்து அதில் இருக்கக்கூடிய ₹1 நாணயத்தை உங்களுக்கு பெருமாளுக்கு ஏதாவது கொடுக்கணும் வேண்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த தொகையோட இந்த ₹1 நாணயத்தையும் சேர்த்து பெருமாள் கோவில் உண்டியல்ல போட்டுடுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.